அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளில் கூடி வந்திருக்கிறது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ நேரம் ஆண்டவரை துதிக்கவும் பாடவும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கவும் ஆண்டவர் உதவி செய்தார். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாம் தேவனுடைய செய்தியை கேட்கப் போகிறோம். எல்லாம் கவனமாக நாம் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகரும் ஆகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர் சிறந்த நாளிலே மழையின் மத்தியில் என்னுடைய சமூகத்தில் இருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கலாம், நீங்க எல்லாம் சொல்லலாம். ஆனா உங்களுக்கு முகத்தை பார்த்தா தெரியும் சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்லையா சொல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையா சந்தோஷமா இருக்கிறவங்க சிரிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன் சொல்லி சொன்ன மாதிரி அந்த வேளையில அவருடைய சமூகத்துல சந்தோஷமா இருப்பது எங்களுக்கு பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு வேகமாய் வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசிக்கிறவர்கள் தயாராக இருங்க. எழுதி கொள்கிறவர்கள் எல்லா வேத வசனங்களும் நாங்கள் வாசிக்க போவது கிடையாது. இன்னைக்கு எழுதி கொள்கிறவர்கள் அந்த வசனங்களை குறிப்பிடுத்து எழுதி கொள்ளுங்க. வீட்டில் போய் அதை நீங்கள் தியானம் பண்ணி கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 23வது வசனம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 23வது வசனம். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்கள் 42 பிள்ளைகளை கீறி போட்டது. அவன் அவ்விடத்தை விட்டு மொட்டை தலையா ஏறிப்போ. நான் பேச வந்த ஏறிப்போ. அல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்றீங்களா? ஏறிப்போ. சத்தமா சொல்றீங்களே ஏறிப்போ. எல்லாரும் சொல்றீங்களே ஏறிப்போ. 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 1 சாமுவேல் 14:10 சொல்றது ஏறி போவோம். நீங்க எழுதி கொடுங்க. ஏறி போவோம். அல்லேலூயா. சொல்லுங்க ஏறி போவோம். ஏறி போ. ஏறி போவோம். சொல்லுங்க, பாதையில ரோட்ல போற ஏறி வாயான்னு சொல்லுவோமா? ஏறி வாயான்னு சொல்லுவோமா? சொல்றது இல்லையா? சொல்றது இல்லையா? ஏறி வாயா சொல்றது இல்லையா? அதே மாதிரி ஏறி போவோம். அல்லேலூயா. சரி, ஏறி போவோம். இந்த நாள்ல கர்த்தர் எங்களை ஏறி போவோம் பண்ணுவாராங்க. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சொன்னதான் ஆவியானவர் சந்தோஷப்படுவார், நானும் சந்தோஷப்படுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஏறி போறதுக்கு ஆசை? எத்தனை பேருக்கு ஏறி போகணும்னு நினைக்கிறீங்க? இருந்த இடத்துல இருந்து ஏறி போகணும் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் ஏறி போக பண்ணுவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாட்களில் ஏறி போகிறதை குறித்து நாம பார்க்க போகிறோம். யோவான் 21வது அதிகாரத்துல 11வது வசனம் வாசிங்க. சரி, எங்க ஏறினார்கள்? படவில் ஏறினார்கள். சொல்லுங்க, படவில் ஏறினார்கள். படவில் ஏன் ஏறினாங்க? மீன் பிடிக்க ஏறினாங்க. ஏன் மீன் பிடிக்கணும்? தேவைகள் சந்திக்கப்படணும். அல்லேலூயா. ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏறி போக வேண்டிய முதலாவது காரியம் அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் அவனுடைய நிலையிலிருந்து அவன் ஏறி போகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறது யாருங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவர் தான் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஒரு கிறிஸ்துவ மனிதன் ஆண்டவருடைய பிள்ளை என்ன செய்யணும்? தன்னுடைய வருமானத்துல ஒரு நிலைக்கு கடந்து போகணும், ஏறி போகணும். சொல்லுங்க. அவருடைய பதவியிலிருந்து ஏறி போகணும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய சூழ்நிலையிலிருந்து 10 வருடமா இப்படிதான் இருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிற ஒரு மனிதனா இல்லாதபடி கர்த்தரை ஆசீர்வதித்தார், நான் வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரை பின்பற்றுகிற மனிதன் வளர வேண்டும். சொல்லுங்க. அல்லேலூயா. ஏறி போவோம் சொல்லுங்க.
போன வருஷத்துல விட இந்த வருஷத்துல பொருளாதாரத்திலே கர்த்தர் என்னை ஏறி போக பண்ணுவார். ஹalleluya. நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு பதவி உயர்வை எனக்கு கட்டளையிடுவார். ஹalleluya. ஹalleluya. மனிதன் பார்க்கிற ஏளனமாய் பார்த்த மனிதன் இன்றைக்கு ஏளனமாய் பார்க்கிறான். ஆனால் ஒரு நாள் ஆச்சரியப்படத்தக்கவனாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க பண்ணுவார். ஹalleluya. ஹalleluya. இங்க ஆலயத்துக்கு வாரவங்களுக்கு எல்லாருக்கும் பை நிறைய பணம் பொருள் தருவோம் சொன்னா நீங்க பை கொண்டு வருவீங்களா? கொண்டு வருவீங்களா? பைய இப்ப நான் உங்களுக்கு இந்த பணத்தையோ இல்ல இந்த பொருளையோ கொடுக்குறேன்னு சொன்னா பைய நீங்க எத்தனை பேர் அப்படியே திறந்து அப்படி ஏத்தி வச்சிருப்பீங்க? ஏத்தி வச்சிருப்பீங்களா? ஆமாங்க. ஆமா. அந்த மாதிரிதான் நான் பேசுறேன். இங்க இருந்து யார் பேசுற வார்த்தைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமான பையில விழுந்து கொண்டிருக்கிறது. அப்ப நீங்க ஆமென் சொன்னீங்கன்னா அந்த பையை திறக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. பையை திறக்கிறீங்க. ஹalleluya. ஆமென் சொன்னாங்க இந்த பையை திறக்கல. யாருக்கு சொல்லிட்டு போங்க, எனக்கு இல்ல. அப்படி இல்ல தானே? அப்ப ஆமென் சொல்லுங்க. பையை கர்த்தர் நிறைப்பார். கொஞ்சம் பையா இருக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் நல்ல பையா மாற்றுவார். ஹalleluya. தேவையற்ற செலவினங்கள் எல்லாம் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் இந்த வருஷத்துல நாம் 7வது மாசத்துல இருக்கோம். 2025 முடிவுக்குள்ள கர்த்தரின் பொருளாதாரத்தை ஏறி போக பண்ணுவார். ஹalleluya. நான் கடனாளியா இப்ப இருக்கிறேன். ஆனா 2025 கடக்கும் பொழுது ஒரு ரூபா கூட கடன் இல்லாதவங்க கடந்து போவேன். விசுவாசிக்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. எப்படியாவது கேட்கலாம். ஆனா கர்த்தரால் கூடாத காரியம் இல்லை. ஹalleluya. ஹalleluya. எப்படியாவது கேட்க எத்தனையோ பேருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தம்முடைய வல்லமை நிரூபித்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தில் ஏறி போக பண்ணுவார். ஹalleluya. இரண்டாவது எங்கே போனாங்க? லூக்கா 8வது அதிகாரம் 22வது வசனம். ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படகில் ஏறி கடலின் அக்கறைக்கு போனார். அப்ப படகில் முதலாவது ஏறினது தேவைகளை சந்திக்க முடியாது. இரண்டாவது படகில் அக்கறைக்கு போனார்கள் என்று ஊழியம் செய்ய முடியாது. ஹalleluya. ஆமா. அப்ப முதல்ல எங்களுக்காக ஏறி போக பண்ணுகிற ஆண்டவர் தமக்காகவும் ஏறி வர விரும்புகிறார். ஹalleluya. ஹalleluya. இப்ப எங்க லைஃப பில்ட் பண்ண விரும்புகிற ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிய பொறுப்பை நமக்கு கரத்துல கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எங்க வாழ்க்கை கட்டப்படுகிற அதே நேரத்துல தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். ஹalleluya. அதற்காக நாம என்ன செய்யணும்? ஏறி போகணும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவரை பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அவர் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு என்ன செய்றார்? ஏறி போய் கொண்டே இருக்கிறார். ஹalleluya. அக்கறைக்கு போவோம், இந்த பக்கம் போவோம், அந்த பக்கம் போவோம், என்ன செய்றார்? ஏறிக்கொண்டே போறார். பவுல பாத்தீங்கன்னா கப்பல் ஏறி என்ன செய்றாரு? எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் கொண்டேதான் இருந்தார். ஹalleluya. அவர் சும்மா இருக்கவில்லை. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டவர்கள் இந்த காலத்துல மௌனமாய் இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் சொல்லுங்க, நான் மௌனமாய் இருக்கிற காலம் இது அல்ல. அப்படிதானே? இந்த காலம் கிரியை செய்கிற காலம். ஹalleluya. இந்த காலம் கர்த்தருக்காக ஏதாவது செய்யும்படி ஏற போகிற காலம். ஹalleluya. இந்த காலம் என்னுடைய வாழ்க்கையை கட்டினேன் என் ஆண்டவருக்காய், என்னை தூக்கி எடுத்தேன் ஆண்டவருக்காய், என்னை பாவத்துல சாபத்துல எல்லாவற்றிலும் இருந்து உன்னதத்தில் உயர்த்தின அந்த ஆண்டவருக்காய் நான் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது செய்யும்படி நான் ஏறி போக விரும்புகிறேன். ஹalleluya. நீங்க பஸ்ல ஏறி போறீங்களோ, ஆட்டோல ஏறி போறீங்களோ, வண்டி பைக்ல ஏறி போறீங்களோ, எதுல ஏறி போறீங்கன்றது பிரச்சனை கிடையாது. பட் ஏறி போகணும். ஹalleluya. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன சொல்ற? புறப்பட்டு போய். ஹalleluya. நீங்க புறப்பட்டு போங்க. ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாட்கள்ல நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யும்படியா எங்கேயாவது போய் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டப்படியா? பக்கத்து வீட்டுக்கு போங்க. எங்க போறீங்க? பக்கத்து வீட்டுக்கு போங்க, பக்கத்து தெருவுக்கு போங்க. ஹalleluya. நீங்க போகாட்டா யாருக்காக செய்வோம்? ஆண்டவர் ஊழியத்துக்கு கடந்து போனார். போனதுனால தொட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. போனதுனால தான் தொட்டாங்க. வல்லமை புறப்பட்டதா? ஆமா. தொடர்றதுனால தான் வல்லமை புறப்பட்டது. பார்த்ததுனால தான் ஆண்டவர் பேசினாரு. ஆண்டவர் மலையிலேயே இருந்திருந்தாருன்னா
ஜனங்கள் மலைக்கு வந்திருப்பாங்க, அதுல சந்தேகம். ஆனால் ஆண்டவர் ஜனங்களை என்ன செய்தார்? தேடி போனார். அல்லேலூயா. இன்னைக்கு நாங்க செபிக்கிறோம், நல்லது. ஆனால் செபித்துக் கொண்டு இருக்கிறதை விட செபித்துக் கொண்டு கடந்து போகும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களுடைய வல்லமை கடந்து போகும். ஆமென் சொல்லுங்க. உங்களை தொடுகிறவர்கள் சுகம் அடைவார்கள், நீங்க தொடுகிறவர்கள் சுகம் அடைவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்காய் ஏறி போக பண்ணுகிற காலம் தான் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோம்பேறிகளை பெருசா ஆண்டவர் விரும்புறது கிடையாது. சோம்பேறியை சாப்பிட வேண்டாம்னு கூட சொல்றாரு. சிலர் சாப்பாடுதான், அதாவது வேலை செய்யாம சாப்பிட வேண்டாம்னு சொல்றாரு. வேலை செய்யாம சாப்பிடணும்னா வேண்டாத வியாதி இருக்கு. அப்படின்னா வேலை செய்து சாப்பிட்ட வியாதி வருமா? சோ சில நேரம் ஊழியத்திலேயோ தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ சோம்பேறியா சும்மா இருக்கவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சும்மா இருக்கிறது ஆபத்து. யுத்தத்துக்கு போகாதபடி தாவீது சும்மா இருந்ததுனாலதான் பாவத்தில் விழுந்தார். அப்படித்தானே? யாரெல்லாம் சும்மா இருக்கிறீங்களோ நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்க ஆபத்து. யாரெல்லாம் சும்மா இருக்கிறீங்க, யாரெல்லாம் வாழ்க்கையிலையும் எதையும் செய்யாம, ஊழியத்திலையும் எதையும் செய்யாம, படிக்காம, எதையுமே உருப்படியா செய்யாம சும்மா இருக்கிறீங்களா, நீங்க ஆபத்தில் இருக்கு. ஏதாவது செய்து கொண்டு, ஏதாவது காரியங்களை செய்து கொள்ளுங்க, ஏதாவது திட்டம் இருக்கு, ஏதாவது பிளான் பண்ணுங்க. ஆண்டவருக்காக சபையில புரோகிராம்ல ஏதாவது காரியத்தில் இணைச்சு கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்களேன். குடும்பத்தில் ஏதாவது அடுத்த காரியங்கள் செய்யும்படிக்கு பிளான் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் ஒரு வகையில சோம்பேறிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த காலத்தில். நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்ன்றதுனால நீங்க சும்மா இருக்கிறாங்க போல. அப்படியா? அல்லேலூயா. சும்மா இருப்பீங்கன்னா வாயை வச்சுட்டு சும்மா இருப்பீங்க, அதான் அர்த்தம். அதுதான் நம்ம அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது கிடையாது. சும்மா இருப்பீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்க வாயை வச்சுட்டு என்ன செய்யுங்க, சும்மா இருக்க. மிச்சத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்ளார். அதனால நம்ம என்ன பண்றோம்? நாம சும்மா இருக்கோம், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. ஆமென். சும்மா இருக்க கூடாது. பக்தர் சொல்ல சும்மா இருக்க கூடாது. ஏறி போங்க, எங்கேயாவது போங்க. அல்லேலூயா. ஊழியத்துக்கு போங்க. அல்லேலூயா. சத்தியத்தை சொல்ல போங்க. அல்லேலூயா. ஏதாவது சொல்ல போங்க. அல்லேலூயா. பிரயோஜனம் உண்டாகும்படி என்னத்தை செய்ய முடியுமோ அதை செய்யும்படி கர்த்தர் ஏறி பண்ணுவார். ஆமென். அடுத்த வசனத்தை வாசித்து லூக்கா 6:12. அடுத்த ஆண்டவர் எங்க ஏறி போனார்? முதல்ல படகுல ஏறினாங்க. படகுல 2 காரியத்துக்காக ஏறினாங்க. ஒன்று தேவைகளை சந்திக்கும்படி, அடுத்தது ஊழியம் செய்யும்படி. இப்ப மலையில ஏறினார். என்னத்துக்கு மலையில ஏறினார்? ஜெபம் பண்றது. அல்லேலூயா. ஆண்டவர் பகல் முழுவதும் ஊழியம் பண்ணார். இரவு முழுவதும் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. மலை மேல் ஏறுகிறது அப்படின்னா என்ன காரியம் அப்படின்னா, ஆண்டவரோடு தனித்திருந்து தனிப்பட்ட உறவு கட்டியிருப்பதுதான் மலை மேல் ஏறுகிற அனுபவம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு பிரித்து காட்டுகிறேன். ஜெபம் என்கிறது தேவனோடு இருக்கிற உறவு என்கிறது தனிப்பட்ட ரீதியாய் தான் அடிப்படையாய் அதிகமாக வைத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. இன்றைக்கு சபைகளிலே கூட்டமாய் சேர்ந்து ஜெபிக்கும்படி அல்லது என்ன சொல்றது ஆன்லைன் பிரயாஸ் அல்லது அப்படி இப்படின்னு சொல்லி தனிப்பட்ட ரீதியில தேவனோடு கொடுக்கிற நேரங்கள் குறைந்து போகும். நீங்க எவ்வளவு நேரம் தனியே தேவனோடு செலவழிக்கிறீங்களோ அவ்வளவுதான் உங்களுடைய உயர்வும் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு நேரம் ஆண்டவரோட தனிப்பட்ட ஜெபத்துல ஜெபிக்கிறோம்? அவர் தனித்து இருந்தார். அப்படிதானே? அவர் கூட்டமாய் ஊழியம் செய்வார். ஆனா ஜெபத்துல என்ன செஞ்சார்? தனித்து இருந்தார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன செய்யுங்க? அப்படின்னா நான் அறையில போய் ஜெபிக்கிறது என்ற அர்த்தமா? இல்ல, தனித்திருந்து ஜெபிக்கிறது. அல்லேலூயா. தனியே பர்சனல் டைம் வித் காட். ஆண்டவரோடு பேசுகிற நேரம், நீங்க தேவனோடு பேசுகிற நேரம் உங்க வாழ்க்கையில இருக்கும்படி நீங்க ஏறி போக ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ ஆண்டவருடைய ஜனங்கள் எல்லாம்
நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அவர்கள் தனியே இருந்தார்கள், நிறைய நேரம் தேவனோடு செலவழித்தார்கள். மோசேயை பார்த்தீங்கன்னா தேவனோடு மழையில தனித்து இருந்தான். அவன் வெளியே வருகிற பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்தது, சூரியனை போல பிரகாசித்தது. நீங்க மனிதனோடு ரொம்ப நேரம் பேசாதீங்க, தேவனோடு ரொம்ப நேரம் பேசுங்க. மனிதனோடு ரொம்ப நேரம் பேச வேண்டிய தேவை. இன்னைக்கு நாங்க எப்படி போராடிட்டு தெரியுமா? மனிதனோடு ரொம்ப பேசிட்டு இருக்கோம், தேவனோடு பேசுறது குறைச்சிடும். அதனாலதான் போராட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நான் இன்னைக்கு என்ன செய்ய மாட்டேன், மனிதனோட என்ன செய்ய மாட்டேன், போராட மாட்டேன். மனிதனோட பேசி என்ன பிரயோஜனம் சொல்லி ஏதாவது பிரயோஜனம் உண்டாயிருக்குமா? தேவனோட நிறைய நேரம் பேசுங்க, மனிதரோடு கொஞ்சம் நேரம் பேசுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில சமாதானமான வாழ்க்கை தருவார். ஹல்லேலூயா. நிறைய நேரம் தேவனோட செலவிடுங்க. தனியே எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ போய் தனியே என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தனியே ஜெபிக்கிற ஜெபம் தான் இந்த வாழ்க்கையில பெரிய விளைவை கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறது என்பது தனித்திருந்து தேவனோடு, தேவனும் நானும், அவர் என்னை போஷிக்கிறார், அவர் என்னோடு பேசுகிறார், நான் அவரோடு பேசுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த உறவிலே வளரக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் மலை மேல் ஏறுகிற அனுபவம். ஆமென். எத்தனை பேர் மலை மேல ஏற போறீங்க? ஏற போறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனோட தனித்து இருக்கிறதுக்காக நீங்கள் ஏற வேண்டிய இடம் மலை. ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் அப்போஸ்தலர் 1:13 மேல் வீட்டில் ஏறினார்கள். மூணாவது என்னது? மேல் வீட்டில் ஏறினார்கள். அப்ப மேல் வீட்டில் ஏன் ஏறினார்கள்? நீங்க அதை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு தெரியாதா? 2வது அப்போஸ்தலர் 2வது என்னாச்சு? சேர்ந்து 120 பேர் ஒருமனப்பட்டு கூடி இருக்கிற நேரம் பரிசுத்த ஆவியானவரோடு நிரப்பினார். ஹல்லேலூயா. அங்கதான் சபை ஆரம்பிச்சது. முதலாவது சபை எங்க ஆரம்பிச்சது? மேல் வீட்டார். எங்க? அப்ப மேல் வீட்டார் என்ன? சபை. ஹல்லேலூயா. மேல் வீட்டார் என்னது? சபை. சபை எங்க ஆரம்பிச்சது? மேல் வீட்டார். பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது அப்ப அதுவரைக்கும் பயந்திருந்தவர்கள், அதுவரைக்கும் நடுக்கமாக இருந்தவர்கள், அதுவரைக்கும் பலம் இல்லாமல் இருந்தவர்கள் எப்பொழுது மேல் வீட்டில் ஏறினார்களோ அத்தனை பேருடைய 120 பேருடைய வாழ்வில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அதன் பின்பு அவருடைய வாழ்க்கை மாறினதே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப சபைக்கு வருகிறவர்கள் மேல் வீட்டாருக்கு ஏறுகிறவர்கள் எப்படியா மாறினார்கள் அப்படின்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப சபைக்கு வருகிறது, சபை கூடி வருகிறது ஐக்கியப்படுவதற்காக, ஜெபம் பண்ணுவதற்காக, அப்பம் பிடுவதற்காக, உபதேசத்தை கற்றுக்கொள்வதற்காக, ஹல்லேலூயா, ஆழமான காரியங்களை புரிந்து கொள்வதற்காக, ஹல்லேலூயா, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதற்காக, ஒருவரை ஒருவர் தாங்குவதற்காக, ஒருவரை ஒருவர் மன்னிப்பதற்காக, ஒருவரை ஒருவர் கனப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. சபைக்கு வாரேன், நான் சபைக்கு வந்து தேவனை தான் பார்ப்பேன், தேவனை வீட்டிலையும் பார்க்கணும், ஆனா சபைக்கு மற்றவர்களையும் பார்க்கணும், சேர்ந்து ஆராதிக்க வருவோம். ஆமென் சொல்லுங்க. சபை கூடி வருகிறது என்பது ஒரு குடும்பத்தை அல்லது ஒரு தனிப்பட்ட நபரை சார்ந்தது அல்ல, அது பல குடும்பங்களை சார்ந்தது. ஆமென் சொல்லுங்க. இங்க வந்துதான் பிராக்டிஸ் பண்றோம். என்ன பிராக்டிஸ் பண்றோம் தெரியுமா? பரலோகத்தில் எப்படி வாழ போறோம்ன்றத பிராக்டிஸ் பண்றோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. பரலோகத்தில் நீங்க மட்டும் உங்களுக்கு ஒரு அறையில் இருந்துருவீங்களா? அங்க எல்லா ஜனங்களும், எல்லா கோத்திரத்தாரும், எல்லா பாஷைக்காரரும், எல்லா ஜாதிகளும், என்ன எல்லாரும் அங்க இருப்பாங்க. அங்க போய் நான் எங்கிட்ட கத்திரை செய்யணும், நான் யாரையும் பேச மாட்டேன் முடியுமா? நான் என்னுடைய லெவல் நான் யாருக்கு ஏதாவது செய்யணும். அப்ப அங்க போறதுக்கு முன்னாடி இங்கதான் எங்க பிராக்டிஸ். ஹல்லேலூயா. இங்க யார் வருவாங்க? நாம் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கிறவங்க வர மாட்டாங்க, நாம் பேசுகிற மாதிரி பேசுறவங்க வர மாட்டாங்க, நம்முடைய குணாதிசயம் உள்ளவங்க வர மாட்டாங்க. அப்ப எல்லா ஜனங்களோடும் நாங்கள் ஒருமனப்படக்கூடிய இடம் தான் சபை. ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்கும் வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய இடம் தான் சபை. ஹல்லேலூயா. சபைக்கு ஆண்டவர் என்னத்துக்காக சபையை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஹல்லேலூயா, தேறினவனாகவும்
எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக மாற்றும்படிக்கு வேத வசனத்தை கொடுத்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி கரைகளை நீக்கி அவர் வருகிற பொழுது அவரை போல மாற வேண்டும். ஏனென்றால் அங்கு தகுதி உள்ளவனாய் தான் கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. இப்ப எங்களுக்கு தகுதி இல்லை, ஆனால் நாங்கள் மறுரூபமாக்கப்படுகிற பொழுது நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இன்னும் வரல? தாமதிக்கிறார் என்று ஏன் தாமதிக்கிறார்? வசனத்துக்குள்ள வாசிங்க. ஆண்டவர் வெள்ளனத்துறார். 2 பேருக்கு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை தாமதமாயிராமல் ஒருவர் கெட்டுப் போகாமல். சரி, ஒருவர் கெட்டு போகாமல்னா யாரு? இந்த லிஸ்ட்ல யார் ஒருவர்னா யாரு? இந்த லிஸ்ட்ல சொல்ற ஒருவர்னா யாரு? எஸ், ஆண்டவரை அறியாத ஜனங்களும் தான் சுவிசேஷம் சொல்லப்படணும். ஆனா அதை தொடர்ந்து வாசிங்க. எல்லாரும் மனதிருக்க வேண்டும் என்று விரும்பி நம்மை நீதிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 14வது வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகளை காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி 15 வசனம். தொடர்ந்து வாசிங்க. என்னது ரட்சிப்பு? நீடிய பொறுமை. ஏன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார்? நாம் கரைகரை அற்றவர்களாய் பிள்ளை இல்லாதவர்களாய் கர்த்தருடைய சந்நிதியிலே காணப்படும்படி நீடிய பொறுமை உள்ளவராய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப இன்றைக்கு கர்த்தர் வருவாரானால் ஜட்ஜ்மென்ட் அவருடையதுதான், தீர்ப்பு அவருடையது. பட் நாம் அவருடைய சந்நிதியிலே போகும்படி அவர் வருகிற பொழுது அந்த பரலோகத்தினுடைய பிரச்சனையாய் மாறுவதற்கான குணாதிசயம் நமக்குள்ளே இருக்கிறதா? சோ இல்ல அப்படின்னா அந்த குணாதிசயம் உருவாவதற்கு அல்லது அந்த குணாதிசயத்தை எங்கள் வாழ்க்கையில கொடுப்பதற்கு தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் 2 தீமோத்தேயு 3:16-17 சொல்லுகிறது. 17வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:17. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க என்ன காரியங்கள் நடைபெறுகிறது? உபதேசம் பண்றாங்க, கடிந்து கொள்றாங்க, சீர்திருக்கிறாங்க. ஏன்? தேறினவனாய் நாம் மாறணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தூங்குற சொல்லுங்க. நான் தேறினவனா மாறணும். எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாய் மாறும்படி கர்த்தர் சபை மூலம் வார்த்தை மூலம் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ மேல்வீடு என்கிறது கர்த்தர் தம்முடைய சாயலாய் மாற்றுகிற ஒரு இடம். அல்லேலூயா. மேல்வீடு என்கிறது நாங்கள் சோர்ந்து இருக்கிற பொழுது, வேலையிட்டு இருக்கிற பொழுது நீங்க வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிற இடம். அல்லேலூயா. மேல்வீடு என்கிறது அனல் கொண்டு எல்லாரும் சேர்ந்து ஆவியிலே ஜெபம் பண்ணி ஒருவரை ஒருவர் தாங்கி பலத்தோடு போகிற ஒரு இடம். அல்லேலூயா. இங்க அருமையான மேல்வீடு தான் இங்க இருக்கு. ஆமா, இங்க மேலதான் நீங்க வரணும். அப்படிதானே? மேல வர ஸ்டெப் பை ஸ்டெப் நேரம் எல்லாம் உங்களுக்கு நினைவு வரணும். ஏறேன். அல்லேலூயா. எங்க ஏற போறேன்? மேல்வீடுல ஏற போறேன். மேல்வீடு என்னது? சபை. அல்லேலூயா. சபையில ஐக்கியமா இருக்கணும், காரியங்களை கற்றுக்கொள்ளணும், பலப்படணும், பரலோகத்துக்கு போவதற்காக ஆயத்தப்படுத்தப்படுகிற இடத்துக்கு நான் போகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. குறை சொல்லுகிற இடம் அல்ல, புறக்கூடுகிற இடம் அல்ல. அல்லேலூயா. இந்த இடம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிற, கர்த்தருடைய வார்த்தைகளை துதிக்கிற, ஆராதிக்கிற, அவரை மகிமைப்படுத்துகிற பரலோக சாயலுக்கு ஒப்பான இடம். அல்லேலூயா. சாதாரண கட்டடங்கள் இல்ல, இது கிறிஸ்துவுடைய இரத்தத்தை கொண்டு கட்டப்பட்ட ஒரு திருச்சபை. அல்லேலூயா. இதற்கு கர்த்தர் கொடுக்கிற விலை கிரயம் அதிகம். ஆமென். கொடுத்த விலை அதிகம். அவர் யார்? உன்னதமானவர், சர்வ வல்லமை உள்ளவர், இந்த உலகத்தை படைத்த சர்வ வியாபி
உங்களைப் போல் அவர் இந்த உலகத்தில் உருவெடுத்து இன்கார்னேஷன் மனு உருவு ஏற்று தம்மை தாம் தாழ்த்தி அவர் வெறுமையாக்கி தம்முடைய சொந்த குமாரனை உலகத்தில் அனுப்பி அவருடைய இரத்தம் முழுவதையும் கொடுத்து கடைசி சொட்டு இரத்தத்தையும் எனக்காக உங்களுக்காக உலகத்தில் எல்லா மனிதருக்காக கொடுத்து தன்னை பலியாக்கினாரே. இது சாதாரணமான காரியமா? இல்ல. இதுதான் சபைக்கு கொடுத்த விலை, இதுதான் கர்த்தர் சபைக்கு கொடுத்த கிரயம். இதை சாதாரணமாக்குமா என்ன செய்யக்கூடாது? சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல. சொல்லுங்க, நாங்களும் விட மாட்டோம். சத்தமா சொல்லுங்க. எந்த சூழ்நிலை நாங்கள் விட மாட்டோம். என்ன காரியம் வந்தாலும் சபை கூடி வந்து விட மாட்டோம். ஏன்னா நான் மேல் வீட்டாரில் என்ன செய்யறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். இங்கேயும் ஒரு பெண் மேல் வீட்டாரில் ஏறா. நீங்க என்ன கவனிங்க, நான் உங்களுக்கு புரிய பண்றேன். நீங்க வீட்டுல போய் இதை நோட் பண்ணிக்க, வீட்டுல போய் வாசிங்க. அங்கேயும் ஒரு பெண் மேல் வீட்டறையில் ஏறா. யாருன்னா பேர் சுனேமியா. யாருக்கு தெரியுமா சுனேமியா? ஆமா, அந்த சுனேமியா யார் அப்படின்னா தேவனுடைய ஊழியக்காரனுக்கு தன்னுடைய மேல் வீட்டறையில ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்தப்படும். அப்பொழுது அந்த ஆயத்தப்படுத்தி கொடுக்கப்பட்ட அந்த இடத்தைக்காக அந்த ஊழியக்காரன் அவனை ஆசீர்வதிக்கும்படியாய் அவனுக்கு பிள்ளை இல்லை, அவளுக்கு பிள்ளை இல்லை. அப்ப அந்த பிள்ளையை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் மூலமாக தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டு அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த குடும்பம் தேவனுடைய ஊழியத்திற்கும் ஊழியக்காரருக்கும் தன்னுடைய மேல் வீட்டறையில ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திருக்காங்க. நீங்க நிறைய பேர் ஆண்டுடைய பிள்ளைகள் தன்னுடைய கீழ் வீடு என்ன செய்வாங்க? தன்னுடைய பயன்பாட்டிற்கும் மேல் வீடு ஊழியத்திற்கும் பயன்படுத்துவாங்க. அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க அப்படி இருக்குங்களா? ஐயா, ஆமா. அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேல் வீட்டுல ஒரு ஊழியக்காரன் தங்கணும், மேல் வீட்டுல ஒரு ஜெபம் நடக்கணும், மேல் வீட்டுல ஒரு தேவனுடைய காரியம் நடந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்தை தேவனுக்கு முக்கியத்துவப்படுத்தி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பல இடங்களுக்கு போற அந்த இடத்துல மேல் வீட்டு அறையில தான் ஊழியமே ஆரம்பிச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. அப்ப மேலான ஒரு மேல் வீட்டு அறைங்கிற ஒரு அறையை அவர்கள் ஆண்டவருக்கு கொடுத்து பொழுது கர்த்தருடைய ஆசீர்வதிச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. அப்ப இப்ப நம்முடைய வீட்டுல படுக்கை ஒரு அறை இருக்கா? சமையலுக்கு ஒரு அறை இருக்கா? அப்ப கழிவுக்கு அதுக்கு ஒரு அறை இருக்கா? எல்லாத்துக்கும் ஒரு அறை இருக்கு. ஏதாவது இடம் இருக்கா நம்ம வீட்டுல? இருக்கா? சொல்ல நீங்க கேள்வி கேட்கலாம். நாங்களே ஒரு அறையில தான் இருக்கிறோம். எங்களுக்கு மேல் வீடு பார்த்தா மேல பார்த்தா வாழதான் தெரியும். இங்க எங்க நாங்க அறை வைக்கிறது? உங்க வீட்டுல நீங்க எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்குரிய அந்த கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கான்னு பாருங்க. அது ஒரு மூளையா ஒரு கார்னரா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த இடம் தேவனுடைய நீங்க ஜெபிக்கிற இடமா இருக்கும். அல்லது ஒரு மேசையா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு மேசையா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த மேஜையை நீங்கள் ஜெபித்து வேதம் வாசித்து ஆண்டவருடைய காரியத்துக்கு கொடுக்கிற ஒரு இடமா இருக்கும். இப்படி உங்க வீட்டுல ஒரு இடத்தை கர்த்தருக்காக நீங்க ஆயத்தப்படுத்தி வச்சீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? பல அறைகள் இருக்கு, சில அறைகள் நீங்க திறக்கிறதே இல்லை. ஆனா தேவனுக்கான ஒரு அறை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல என்ன தெரியுதுன்னா ஆண்டவர் எல்லா இடத்துலயும் இருக்க. ஒரு மனசுல ஒரு கேள்வி வரும், அவர் எங்கேயும் இருக்கிறார், எல்லா இடத்துலயும் இருக்காரு, அவருக்கு ஒரு அறை வச்சுதான் சொல்லி இல்ல. அதுல என்ன காரியம்னா நீங்க தேவனுக்கு உங்களுடைய உள்ளத்துல இடம் கொடுத்துட்டீங்க. ஆனா உங்களுடைய வீட்டுல என்ன இடத்தை கொடுத்துருக்கீங்க? ஹல்லேலூயா. அவருக்கு என்ன முக்கியம் என்னுடைய வீட்டுல நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப இந்த சுனேமியாள் அங்க அந்த பிள்ளை செத்து போயிட்டான். செத்து அங்க அவருடைய மூச்சு இல்ல. உடனே அவ எங்க கொண்டு போனா? ஹாஸ்பிட்டலுக்கு. எங்க கொண்டு போனா? கொண்டு போனா.
எங்கே தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் தேவனுக்கும் ஒரு இடம் கொடுத்தாலும் அவருக்கு தெரியும் எங்கே இருந்து வந்தது ஆசீர்வாதம் அங்கதான் கொண்டு போனான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம நமக்கு ஒண்ணும் ரொம்ப முடியல அப்படின்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்ல, ஹாஸ்பிட்டல் போறோமா, வீணான செலவு பண்றோமா, வீண் செலவு அதிகமா, வரவுக்கு மிஞ்சின செலவா? நாங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்தை நாங்க எங்களுடைய வீட்டுல கொடுத்து எந்த பிரச்சனைனாலும் அந்த இடத்துல போய் ஆண்டோட சமூகத்துல முழங்கால் படிக்க அர்த்தனுடைய வீணான செலவு எல்லாம் மாற்றுவோம். அதாவது வீட்டுல எங்களுக்கு முக்கியமா தேவனுடைய இடம் இருக்கணும், ஒரு மேஜையாவது இருக்கணும், அல்லது ஒரு மூளையாவது இருக்கணும். ஒரு கார்னர்ல போய் ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து நோக்கி ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நோக்கி கூப்பிடுகிறேன், கண்ணீர் விடுகிறேன், என்னுடைய பிள்ளையுடைய சூழ்நிலையை காண்கிறவர், என்னுடைய கணவனுடைய சூழ்நிலையை காண்கிறவர், என்னுடைய பொருளாதாரத்தை மாற்றுகிறவர், என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். வார்த்தையெல்லாம் சொல்லி 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 அந்த இடத்தை முக்கியத்துவப்படி அந்த இடத்தை நோக்கி ஓடி ஜெபிச்சு பாருங்க. நிச்சயமாய் சுனேமியாளுக்கு இழந்த பிள்ளையை மறுபடியும் கொடுத்தேன் ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையை இழந்து போன என்ன காரியமா இருந்தாலும் அதை மறுபடியும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க போய் தீர்மானம் எடுங்க, வீட்டுல போய் எதை எந்த இடத்தை ஆண்டவர் கொடுக்குறது. ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க, படிக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுங்க. சொல்லி கொடுத்துருக்காங்களா? நீங்க ரூம் ஏதாவது ஒரு ஸ்பேஸ், ஒரு கார்னர் அல்லது ஒரு இடம் கொடுங்கன்னு சொல்லிருக்காங்களா? ஏன்? அது படிக்கிறதுக்கான ஒரு இடம். அத மாதிரி தேவனை தேடுறதுக்கான ஒரு இடம் எங்க வீட்டுல இருக்கு. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்சவே இருக்கலாம், இருக்கிறவங்க நீங்க அந்த இடத்தை நோக்கி ஓடி போய் சொல்லணும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியங்களா இருந்தாலும் உடனே ஒரு மனுஷனுக்கு போட்டு பேசுறது, டாக்டருக்கு போட்டு பேச, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு கன்சல்ட் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. போய் அந்த இடத்துல அந்த 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 அறையில அந்த கார்னர்ல போய் ஆண்டவரை நோக்கி முறையிடு. நிச்சயமா கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் பார்த்துக்கணும். எல்லா காரியங்களையும் பார்த்து ஆண்டவர் ஆகாருடைய கண்ணீரை பார்த்து கொண்டு இருந்தாரா? துடைத்தாரா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க விடுகிற கண்ணீரை அந்த இடத்துல போய் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஆண்டவரை ஊற்றுங்க, உள்ளத்தை ஊற்றுங்க, ஆண்டவரத்துல கேளுங்க, முறையிடுங்க. நிச்சயமா கர்த்தர் மறுபடியும் தருவார். நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை மறுபடியும் ரெட்டத்தனையா தருவார். அதனால ஆண்டவருடைய சமூகத்துல சொல்றேன், இன்றைக்கு போய் உள்ளத்தை ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக தீர்மானமா இருங்க. ஆண்டவரை இந்த இடத்துல, ஆண்டவரை இந்த என்னுடைய வீட்டுல ஒரு அறையை உங்களுக்கு கொடுத்திருக்கு, ஆண்டவரை இந்த இடத்துல உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், உங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற ஆண்டவரே, என்னுடைய எல்லா குறைகளையும் மாற்றி என்னை நிறைவாய் மாற்றின ஆண்டவரே, எனக்கு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சியை தாங்க, ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியை தாங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்புல ஒரு வளர்ச்சியை தாங்க ஆண்டவரே. நான் சும்மா இருக்கக்கூடாது, கடந்த வருஷத்துல எப்படி இருக்கணும் அதே போல இந்த வருஷத்துல இருக்கக்கூடாது, இந்த வருஷத்துல எப்படி இருக்கணும் அதே போல அந்த வருஷத்துல இருக்கக்கூடாது. நான் ஏறி போகிறவனாய் நான் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஏறி போக எத்தனை பேர் விரும்புறீங்க? கர்த்தர் பிள்ளைகளை ஏறி போக பண்ணுவார். என்ன தடைகள் இருந்தாலும் அவைகளை ஏறி போக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன காரியங்கள் இருந்தாலும், என்ன தடைகள், என்ன தடுப்பு சுவர்கள் இருந்தாலும் எல்லா எரிகோ மதிலை கர்த்தர் மாற்றி போக பண்ணுவார். நீங்க ஏறி போவீங்க. சொல்லுங்க, நாங்க ஏறி போவோம், நாங்க ஏறி போவோம். ஹல்லேலூயா. கடக்க பண்ணுகிற தடைகளை நீக்கிறவங்க முன்னாடி செல்கிறார். ஏறி போக பண்ணக்கூடிய நம்மோடு தான் இருக்கிறார், உதவி செய்யக்கூடிய நம்மோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆமென். அடுத்தது மத்தேயு யோவான் 12:15. இயேசு ஒரு கழுதை குட்டி கண்டு அதில் மேல் ஏறி போனார். ரைட். அடுத்தது கழுதை குட்டி மேல ஏறி போனார். கழுதை குட்டியில ஏறி போறதுக்கு அவர் ஏறி கழுதை குட்டியில ஏறி போனார். யூதர்கள் அவரை எதிர்த்தது காரணம் தெரியுமா? அவங்க எதிர்பார்த்த ராஜாவை அவர் என்ன செய்யணும்? அவங்க எதிர்பார்த்தாங்க இங்கேயோ ஒரு பெரிய ஒரு மாளிகையில பிறப்பாருங்க. அவர் பிறந்ததோ சாதாரண. அவர் வளர்ந்த விதத்தை பாத்தீங்கன்னா அரண்மனையில வளரல. எங்க வளர்ந்தார்?
சாதாரண தச்சன் ஒரு வீட்டுல மகனாக வளர்ந்தார். அவருடைய ஊழிய விதத்தை பார்த்தீங்கன்னா அவர் கனத்தையோ அல்லது மரியாதையோ எதிர்பார்த்து எந்த ஊழியத்தை என்ன செய்யல. அதே மாதிரிதான் அவர் கழுதை குட்டியை எடுத்தார். அவர் தாழ்த்தில. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கழுதைகளை சாதாரண என்ன செய்ய மாட்டாங்க, ஏற மாட்டாங்க. ராஜா கழுதை மேல என்ன செய்ய மாட்டாங்க, ஏற மாட்டாங்க. ஆனா இயேசு கழுதை மேலதான் ஏறினார், கழுதை குட்டி மேலதான் ஏறினார். அல்லேலூயா. ஏன் ஏறினார் தெரியுமா? ஏன் ஏறினார்? அவர் மரண முடிந்தது தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா, தம்மை தாழ்த்தினார். அடுத்தது அவரை கழுதையில ஏறணும்னா என்ன தெரியுமா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்னது பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. ஆவியில் எளிமைன்னா என்னது? என்னது ஆவியில் எளிமை? ஆவியில் எளிமை என்னது? எளிமை என்னது? சிம்பிள். நீங்க ஆவியில எளிமையா இருக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பரிசுத்தவான்களுடைய அடையாளம், சில நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க யாருமே பேச மாட்டாங்க. பேச மாட்டாங்கன்னா திமிரா இருப்பாங்க. பயங்கரமா நான் பரிசுத்தவான். ஆவியில பெருமை மட்டும் வந்துடக்கூடாது. பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை தருகிறார். அப்ப ஆவியில வளர வளர என்ன வளரணும்? தாழ்மை வளரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். கொஞ்சம் தெரிஞ்சோன்னு அல்லது கொஞ்சம் அறிஞ்சோன்னு ஒரு ஆவியில ஒரு கர்த்தரை பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னு ஒரு பெருமை. இந்த உலகத்தை படைத்தவர் தாழ்மையா இருந்தாரு. அல்லேலூயா. எல்லாரோடும் வாசம் பண்ணினாரே. இந்த உலகத்தில் இருக்கு எதை குறித்து நாம பெருமை பாராட்ட முடியும்? சொல்லுங்க. ஏதாவது குறித்து பெருமை பாராட்ட முடியுமா அவருக்கு முன்னால? இல்ல. நாங்க தாழ்த்தணும். அல்லேலூயா. கழுதையில ஏறணும்னா ஏறுறதுன்னா என்னது? நாங்க தாழ்மையில வளரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு தான் தேவன் கிருபை கொடுக்கிறார். நீங்க பாவம் ஒண்ணுமே செய்ய வேண்டிய தேவை கிடையாது. பெருமை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருடைய எகெய்ன்ஸ்டா தான் இருப்பார். வேற ஒரு பாவம் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. அவர் ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு முன்னால அவர் தடுத்து நிற்பார். காரியங்களை என்ன செய்ய மாட்டார், கை கூட பண்ண மாட்டே. பெருமை. அல்லேலூயா. பெருமை மட்டும் வந்துடக்கூடாது. கவனமா இருக்கும். பெருமை வந்துடக்கூடாது. சொல்லுங்க, பெருமை வந்துடக்கூடாது. அல்லேலூயா. வளர 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 தாழ்த்தணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வளர்றீங்கன்னா என்ன அடையாளம் தெரியுமா? உங்களை தாழ்த்திட்டே போறீங்க. அல்லேலூயா. நாங்க ஒப்பு கொடுத்துட்டே போறீங்க. அல்லேலூயா. கோதுமை மணி போல மடிந்துடுவேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் நான் எல்லாமானேன், அனைவருக்கும் அடிமையான. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சொல்லிங்களை பார்த்து சொல்லிட முடியுமா? என்ன பார்த்து அவர் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்காய் வாழுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காய் நான் மரித்திருக்கிறேன் என்று சொல்றவங்க, கிறிஸ்துவுக்காய் மரித்திருக்கிறேன் என்று சொல்றவங்க, ஒரு உதாரணமா ஒரு கல்லறையில போயிட்டு நீங்க அந்த கல்லறையினுடைய மரித்தவனை பேரை பார்த்து அந்த பேரை சொல்லி அவனுக்கு நீங்க ஏதாவது திட்டினீங்கன்னா அவன் உங்களுக்கு பதில் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஏன்? அவனுக்கு மதிச்சுட்டான். அத மாதிரி நாங்களும் செத்துறோம். அல்லேலூயா. நாங்க மாம்சத்துல மரிச்சிடணும். சூடு சொரணை என்ன செஞ்சிடக்கூடாது, ரொம்ப இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப கோவம். இந்தியால ரொம்ப உப்பு சாப்பிடுவாங்க. எல்லாத்துலயும் உப்பு. மோர்ல உப்பு, பத்தாவதுக்கு ஊறுகாய் அதுல உப்பு, எல்லாத்துலயும் உப்பு. உப்பு சாப்பிட எல்லாம் எங்க சின்ன வயசு, சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் பார்த்தா எல்லாம் கோபத்துலதான் இருக்கு. ரோட்ல போய் பாருங்க, யாராவது விட்டு கொடுக்குற மாதிரி நீங்க பாத்துறீங்களா? அவ்வளவு கோபம். அது சபையில் என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. நான் மரிக்கிறேன். சொல்லுங்க. அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறேன். அல்லேலூயா. ஞானஸ்நானத்தின் அடையாளம் என்னது? பாவத்துக்கு மரிச்சு நீதிக்கு பிழைக்கிறோம். பாவத்துல மரிக்கிற நேரமே இந்த சுய சாகணும். ஆமென் சொல்லுங்க. இந்த சுய சாகணும். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போனா அவனை ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க விட்டு கொடுக்க கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே. அல்லேலூயா.
நீங்க பிடிக்க பெருமையா இருக்கு நீங்க கர்த்தருடைய பார்வையில் நீங்க என்ன செய்வீங்க? கீழே போயிட்டே தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. அங்கே கழுதையில ஏறுறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கு? ஹல்லேலூயா. கழுதையில ஏற ஆயத்தமா இருக்கு. ஆமா, தாழ்த்தணும், ரொம்ப தாழ்த்தணும். நான் தான் இப்படி இல்ல, நான் என்கிற வார்த்தை வரவே கூடாது. இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்காய் வாழுகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீ நான் அல்ல, நீ நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார். கிறிஸ்து என்ன யோசிப்பாரோ நான் அதை யோசிப்பேன். கிறிஸ்து என்ன பேசுவாரோ நான் அதை பேசுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறுதியாக எபேசியர் 4:8. அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. அவர் உன்னதத்துக்கு ஏறினார். ஏன் உன்னதத்துக்கு ஏறினார்? எபேசியர் 2:7. ஓஹோ, அவர் உன்னதத்துக்கு ஏறினதுக்கு காரணம் என்ன? நாங்கள் உன்னதத்துக்கு போகணும். ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் ஏறினார். ஏறினார், எங்களையும் அந்த உன்னதத்துல உட்கார பண்ணும்படியே ஏறினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? ஹல்லேலூயா. இந்த பொல்லாத உலகத்துல போராடிட்டு இருக்கிறது சந்தோஷமா? அல்லது அவரோடு சேர்ந்து அவருடைய அந்த மகிமையிலே சேர்ந்து ஒரு உன்னதத்துல உட்கார சந்தோஷமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உன்னதத்துக்கு ஏற கர்த்தர் உதவி செய்வார். நீங்க படகுல ஏறினாலும் எங்க உலக வாழ்க்கையில கர்த்தர் எங்களுக்கு நியமித்து ஓட்டுறதுல, எங்களுடைய பொறுப்புகள் இல்ல, எங்களுடைய கடமைகள் இல்ல, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொழில் அல்லது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையாய் வளர்க்கிறவர்களாய் மாறணும். இரண்டாவது, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், ஊழியத்துல கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன வேலைகளா இருக்கலாம். அதுல நாங்க என்ன செய்யணும்? ஏறி போகணும். மூன்றாவது, எதுல ஏறி போகணும்? மலையில. ஏன் மலையில ஏறணும்? ஆண்டவரோடு தனியே இருந்து செபிக்கிற அந்த நேரத்தை கூட்டி ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்க அவரோடு உன்னதத்தில் ஏறும்படியான அனுபவத்தை தருவார். அந்த மகிமையான அனுபவத்தை தருவார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாத்துலயும் ஏறணும்னா நீங்க ஆசைப்படலாம். ஆனா ஒண்ணுல நீங்க முதலாவது ஏறுங்க. எல்லாத்திலையும் கர்த்தர் ஏற பண்றாரு. என்ன தெரியுமா? அவரோடு இருக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. அவரோடு இருக்கிற அனுபவம் தான் என்னை ஏறி போக பண்ணும். அவரோடு இருக்கிற அனுபவம் தான் என்னை கடந்து போக பண்ணும். அடுத்தது எதுல ஏறணும்? நாங்க மேல் வீட்டறையில, சபையில ஏறணும். ஹல்லேலூயா. சபையினுடைய ஊழியர்கள வரணும். அடுத்தது மேல் வீட்டறைன்னு சொன்னால் எங்க வீட்டுல ஒரு இடம் கர்த்தருக்காய் கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல எப்பொழுது எங்களுக்கு தேவைகளுக்காய் போய் நிற்கணும். அடுத்தது எங்க ஏறணும்னா நாங்கள் எங்களுடைய தாழ்மையில கருத்து மேல ஏறணும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளில தாழ்மையை எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். கடைசியா கர்த்தர் எங்களை உன்னதத்துக்கு ஏறி போகணும். எல்லாரும் எழுதியிருக்கோம்ல, கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல உங்களுடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. தாழ்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்காய் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்காய் ஆண்டவரே ஏதாவது கடைசி காலத்துல செய்யுங்க. எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் தன் சபைக்கும் கிருபை தாங்க. எல்லாரும் வாயை திறந்து உங்களுடைய வாயை திறந்து ஆண்டவரே ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, ஏறி போக பண்ணுகிற தெய்வமே, என்னை ஏறி போக பண்ணுங்க ஆண்டவரே. உன்னதத்துக்கு கொண்டு வரும்படியா எனக்கு ஆண்டவரே இந்த சபையில கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நிச்சயமாய் என்னுடைய பொறுப்புகளை, என்னுடைய ஊழியர்களை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ஈகாலா ஷேகாலா பரவா லத்சரோ பரவா கரவரவா. எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் மாமிசத்துக்கு எல்லா மாமிசங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆவியானவரோடு கொஞ்ச நேரம் இடத்துல ஆவியானவரோடு கொஞ்ச நேரம் வாயை திறங்க. அதிகமாக செயல்படுகிற ஒரு அபிஷேகத்தை
ஆண்டவர் ஊற்றிக் கொண்டே இருக்கிறார். ஏறி வா. தேவனை விட்டு தூரம் போய் பலவீனப்பட்டு கிடக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக எழும்பு. எழும்பு சீயோனே, உன் மலமையை தரித்துக்கொள். இன்னும் தேவனுக்காக ஏற வேண்டும். இறங்கி கொண்டிருக்கிற அந்த அனுபவம் எல்லாம் மாறி தேவ காரியங்களை நாம் இன்னும் செயல்பட, சத்தியத்திலே இன்னும் பலப்பட, தேவனுடைய வார்த்தையில் பலப்பட, சிவகாலத்திலே பலப்பட, தேவனுக்காக எல்லாரும் செய்கிற ஒரு வாக்கியத்தை பெற, அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்ள, இன்னும் கட்டளுக்காக நாம் தாழ்மையின் ஒருவர்களாய் மாற, கடைசியாக தேவனோடு உன்னதங்களிலே ஏறி அமரக்கூடிய வாக்கியத்தை பெற ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். பேசின எல்லா வார்த்தைக்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நாங்கள் இன்னும் தேவனுக்காக ஏறி செயல்படுகிறவை காரணம். ஆண்டவரே சொல்கிறேன், ஏறி வா என்று சொன்ன பொழுது நாங்கள் நின்று விடக்கூடாது, விலகினப்பட்டு போய்விடாது, சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் தேவனுக்காக ஏழென்றி பிரகாசிக்கிற அபிஷேக வல்லமையினால் பிள்ளைகளை நிரப்புகிறதா. கடந்து வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்படி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதிங்கப்பா. செய்தியை பகிர்ந்து கொண்ட தேவதாசனையும் குடும்பங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துங்க. இன்னும் 1000 லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எல்லாவற்றையும் திருக்கரங்களில் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் கடந்து வந்த தேவ பிள்ளைகளோடும் அன்புடைய காவிய குடும்பத்தோடும் இப்பொழுது செய்தியை பார்த்து கேட்கிற அத்தனை தேவ ஜனங்களோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.